அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பார்த்தீங்களா, நம்ம வந்தால் போதும், நம்மளை பார்த்தா போதும் வச்சு செஞ்சுறாங்க. ஐய, இதுக்கு தகுந்தாப்புல வேறு கேட்டு வேறு பூட்டு போட்டு வச்சுருக்காங்களே. ஆமாம், இது இங்கே அடி 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 போங்கடா 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 போங்க. யார் இங்கே வந்து முட்டை போட்டு போனாங்களா? ஸோ அவளை வந்து மேடம் கட்டி போட்டாச்சு. போ 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 போ. இன்னைக்கு வந்து பெரியவங்க 2 பேர்த்துக்கும் வந்து டிஃபன் கோதுமை. இங்கா 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 உங்களுக்கு அது இல்லடி. ஓ, ரொம்ப நாரி இருக்கு இன்னைக்கு. பா 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 பா. இல்லை, இந்த முட்டையில் உடச்சி போடுச்சா? ஐயே, இன்னைக்கு என்ன ரொம்ப கச்ச 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 கச்சன்னு. உங்களுக்கு திண்டு ஜீரணமாய் கிடையாது. போங்க, இந்த உங்களுக்கு இங்கே இருக்குது கோச். அடி பாவி, உனக்காண்டி டப்பாலாம் அரேஞ்ச் பண்ணி இவ்வளோ நீட்டாக கொண்டு வந்து கொடுத்தா அப்படி ராக்கிறே சாவடிச்சு போடாதடி. பாருங்க என்ன ராவடி பண்ணுது. ஆக்சுவலாக என்ன பண்ணலான்னா, ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்களே. இதுங்க 3 4 இங்கே வந்துருங்க, இங்கே வந்துருங்க. இங்கெல்லாம் குஞ்சுங்கெல்லாம் இங்கே வாங்க. இது வந்து சாப்பிடுங்க. வாங்க 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 வாங்க. இங்கே 3 பேர் அழகாக வந்துட்டாங்க. இவங்க 5 பேர் இங்கே ராவடி. ஐயா, அதுங்க ஒரு 4 பேர் மட்டும் வந்துட்டாங்க கரெக்டாக. தண்ணி வேறு வைக்கணுங்க. இது இன்றைக்கி எங்கே புருஷன் பொண்டாட்டி ஆளக்கானா? எங்கே போச்சுங்க? போகிறோங்க, அதுங்களை போய் தேடிட்டு எங்களுக்கு தண்ணி கொண்டு வந்துட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். ஏன்னா இது கோழிக்கு கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். நீ அங்கே போ, இந்த அங்கே போ, அங்கே போய் சாப்பிடு. போ 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 போ, அதில் போய் சாப்பிடு. அடி முண்டை இது. இங்கே 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 போட்டிருக்கேன்டி. வாடி 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 வாடி. அடாடாடா. போ போ போ. அவள் போயிட்டா. ஐயோ ஐயோ, கையில் மாட முடிஞ்சுறாங்களே. ஏய், தம்மா துண்டு இருந்துக்கிட்டு நீ எங்கடி இது தூங்கி வர? சீரமாய் தொலையாது. ஜீரணமாகாதுங்கடி உங்களுக்கு. இந்த தீனி சாப்பிடுங்க. இது உங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான். இதுங்க கூட சாப்பிட்டுச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை. எப்படியும் ஆயிடுச்சுல, 1 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவங்களுக்கு செட் ஆகணும். அதுங்களாம் 2 days 6 தானே. ஆட்டி எப்படி வரா போகிற வெளியே. அதுக்கு எல்லாம் சின்ன குஞ்சுங்கள்லாம் வந்துடுச்சு. இங்கிட்ட அங்கிட்டு சுற்றுற போ. அந்த தட்டில் இருக்க எடுத்து சாப்பிடு போ. பெருசுங்க நல்லா சாப்பிட்டுச்சுன்னா போதும். குஞ்சுங்க எடுத்துங்க அப்படியே உழவி சாப்பிட்டுக்கும்.
பிரச்சனை இல்லை. எங்கே இந்த சேவலிங் கோழியும் காணாமே, பார்க்கவே இல்லையே. காலையிலேருந்து கண்ணில் படல. முட்டை எதுவும் போட்டு வச்சுட்டு போயிருக்காங்களா? முட்டை போட்டா. கரெக்டாக வந்து முட்டை போட்டுட்டு போயிட்டா. அப்போ என்ன பிரச்சனை இல்லை. எங்கேயாச்சும் இங்கே தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். போங்க 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 போங்க. மாடி அல்ல. அந்த வேஸ்ட் முட்டையெல்லாம் எடுக்கணும் வெளியே. எடுத்துடலாமா கையோட? ஆமாம். இல்லாட்டி போட்டு உடச்சி எல்லாம் நார் அடிச்சுருங்க. அப்புறம் அது நாரிக்கிட்டு கிடக்கும். இங்கே பெருக்கானோட ஒத்து தான் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி பெருக்காம்பூத்தில் எதுலையாச்சும் போட்டு அமுத்திடலாம். இங்கே எவ்வளோ உரிச்சு போட்டுருக்கு அட்டேங்கப்பா. அம்மா இப்படி போட்டு அமுத்திட்டோம்னா பிரச்சனை இல்லை. இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்க. ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக பொத்து போட்டு பொத்து போட்டு பொத்து போட்டு வச்சுருக்கு. இது அதுக்கு மேலே இங்கே நம்மளை நிம்மதியாக விட மாட்டாங்க. சரி போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எடுத்துகிட்டு வந்து தண்ணி வச்சு விட்ருலாம். நம்மளால் அப்படியே வந்துட்டார். அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு, கருப்பு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு, மொத்தத்துக்கு கிண்ணி கோழிலேருந்து எல்லாமே அவங்க ஃபேமிலி தான். ஸோ எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அப்படியே ஒரு பொடி நடையாக வந்துட்டாருங்கிட்டு. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணேன்னா, அந்த கோதுமை போட்ட ட்ரேவை தூக்கி உள்ளார வச்சுட்டேன். குஞ்சுங்களுக்கு வந்து வெளியே வச்சுருக்கு. அப்போ தான் வந்து இந்த குஞ்சுங்களும் போய் சாப்பிட்ற கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்ட்டு அப்படி ஷிஃப்ட் மாற்றியாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் நாளைக்கு பக்காவாக. கூடி சீக்கிரத்தில் ஆட்டுக்கு பட்டி போடணுங்க. சரி, மாட்டுக்கு போட்டோம்னா அப்படியே சேர்த்து ஆட்டையும் சேர்த்து அடைச்சிக்கலாம், பிரச்சனை இருக்காது. இல்லை போய் ஆக்சுவலாக நம்ம அழிக்கும் கத்திஜாக்கும் அந்த தெல்லுப்பூச்சி எதுவும் ஏறி இருக்க மாட்டே தெரியுது. போட்டு வராண்டுக்கிட்டு இருக்குச்சு. சரின்னு சொல்லி போட்டு நேற்று மெடிக்கலில் கேட்டு இந்த மருந்து வாங்கினேன். இது வந்து அப்படியே அந்த ஆட்டுக்கு கழுத்துலேருந்து அது சென்ட்ரல் அப்படியே ஒவ்வொரு சுட்டு கொஞ்சம் கேப் விட்டு விட்டோம்னா போயிருண்டாங்க. சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி போட்டு இது வாங்கிட்டு வந்தேன். விட்டு பார்ப்போம். இது வந்து ஒரு மாதிரி ட்ராப்ஸ் மாதிரி இருக்குது. இந்த ஒரு செக்ஷன் மட்டும் ஓப்பன் பண்ணி அப்படி ட்ராப்ஸ் விட சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், போய் விட்டு பார்ப்போம். இந்த ட்ராப்பை வந்து போடுறா இப்படி. ஏய் அசையாத, இப்படி விட சொல்கிறாங்க. இந்த மாதிரி விட்டோம்னா அது வந்து அந்த இடத்துல இருக்க பூச்சிலாம் போயிடும் அப்படின்னாங்க. சரி விட்டுருக்கு, பார்ப்போம். இவருக்கு விட்டாச்சு. கத்திஜாவை பிடிச்சி இப்போ கத்திஜா விடலாம். ஸோ தண்ணி கொண்டு வந்து வச்சாச்சு. அதுக்கு தனியாகவும் இதுக்கு தனியாகவும் இங்கே வச்சேன். ஆனால் இவ அது தண்ணி தேடிட்டா அந்த டப்புக்கு தான் போகிறா. சரி ஒன்ட்டு விட்டேன். தண்ணிலையாச்சும் சண்டை சமாதமாகட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டாச்சு. இன்றைக்கி அந்த 2 நாளைக்கு ஒருக்கா நம்ம வந்து இது வைப்போம். மிளகு, சீரகம், மஞ்சத்தூள், அப்புறம் 2 சின்ன வெங்காயம், அப்புறம் அந்த கற்பூரவள்ளி எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு
அதை நல்லா சுண்ட ஒரு கிளாஸ் ஊற்றுனேன்னா ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஆற வரைக்கும் நல்லா சுண்ட விட்ருவேன். அதுக்கப்புறம் கொண்டு வந்து அதை இந்த 1 லிட்டர் இதில் ஊற்றி அதை கொண்டு வந்து வச்சுருவோம். ஸோ கோழிங்களுக்கு இந்த நோய் எதுவும் வராமல் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் அது சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு 2 நாள் இல்லாட்டி 3 நாள் மேக்ஸிமம் ஒரு சில டைம் 4-5 நாள் கூட ஆயிரும். அந்த மாதிரி ரெகுலராக வச்சுட்ருவேன் குஞ்சுகளுக்கு. பெருசாச்சுன்னா அதுக்கப்புறம் அது அவங்க எங்கே நம்ம வைக்கிற தண்ணியெல்லாம் குடிக்க போகிறாங்க, வெளில போயிடுவாங்க. ஸோ எல்லாம் அப்படியே அழகாக நீட்டாக ரவுண்டு கட்டி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆட்டுக்கு தான் அந்த இது கொடுத்துருக்கு. உண்ணி எதுவும் இருக்குமோங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது, ஒரு பயமாகவே இருக்குது. அது எப்படி செக் பண்ணுறது, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு தெரியல. சரி, இந்த மெடிசன் சொன்னாங்க, விட்டு தான் பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருக்கு. நாளைக்கா பொறுமையாக 2 பேர்த்தையும் அப்படியே பொறுமையாக அவுத்துட்டு பார்க்கணும். எப்படி சண்டை போட்டுக்கிறாங்களா, இல்லை கொஞ்சமாச்சு சமாதானமாக போய்க்கிறாங்களா என்னன்ட்டு பார்க்கணும். ஆக்சுவலாக நான் இது மேலே ஓடு போடல பாருங்கள், சும்மா தான் விட்ருக்கேன். ஆனால் அவள் வெளில வரல, உள்ளறையே தான் இருக்கா. ஒரு 2 நாள் 3 நாள் ஆச்சுன்னா அது அப்படியே கொஞ்சம் சமாதானமாகிக்கும். மதியானமே விட்டு காட்டிடும்னு நினைக்கிறேன். மதியானம் இல்லைனாட்டி சாயங்காலத்துக்குள்ள மழை பிடிச்சிரும். பாருங்க இருட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா கையோட இவனெல்லாம் பிடிச்சி அடைச்சி விட்ருலாம். அடே ஏய் ஆடாத இங்கேயும் அங்கேயும். வா கத்திரிக்கா முன்னாடி போகிறா. அலிபாய் வா, டைம் ஆகுது. நான் காலையில் என்ன பண்ணேன்னா அப்படியே ஃப்ரீயாக இருக்கப்போ கொஞ்சத்தை அப்படியே க்ளீன் பண்ணி விட்டேன். க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் உள்ளே தள்ளி விட்டேன். கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சுங்க, உள்டாவாகிடுச்சு திடீர்னு. போட 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 இந்த ஆடி வா போ 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 போ. எல்லாம் கோழிங்கெல்லாம் 1-2 உள்ளே வந்துருச்சு. இந்த பேட்ச் மட்டும் தான் உள்ளே வரணும். இந்த வாத்திங் குரூப் உள்ளே துரத்திட்டோம்னா ஒரு வாரம் முடியும். போ 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 போ. அப்படின்னா இதுதான் பிரச்சனை, இதுதான் நம்மளுக்கு பிடிக்காத விஷயம். போ ஓட் 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 ஓட். நீங்கள் இவ்வளோ துரத்துவோம், இவனுங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஆட்டிங்க போயிட்டா, எஸ்கே போயிட்டா. போ உள்ளவா. டேய் 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 அலிபாய், ஏய் வாங்க வாங்க. அந்த ஆடு போச்சு, அந்த ஆட்டு கூடயே சேர்த்து போயிட்டான். படப்படன்ட்டு எல்லாத்தையும் அடைச்சி விட்டாச்சு. இருந்தாலும் இந்த அந்த வெள்ளாடு பண்ண அட்டுளி அன்னைக்கு அவன் அலிபாய் கூட்டிகிட்டு அங்கிட்டு போயிடுச்சு, வெளில போயிடுச்சு. போய் சாப்பிட்ரு, இவன் மட்டும் திண்டே தொலைய மாட்டேன். திங்க மாட்டியா நீங்கள்? போய் சாப்பிட்டு போ. ஸோ கோழி குஞ்சுலாம் இங்கே இருக்குது. இன்னும் யார் வரணும்? சின்ன கருப்பு வரணும். சின்ன கருப்பு வந்துருச்சு. புது கோழிங்க 2 சேவல் பிடிச்சி வேறாட்டி உள்ளே தள்ளிட்டு வரேன். போர் அம்மாடி முடியலடாம்மா, கார் வேறு இல்லை. பைக்கில் தான் போகணும். மழை வரக்குள்ளார இத்தனை வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பணும். இங்கே ஒரு கேஸ். ஓட் ஓட் ஓட். போ 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 போ. இவங்களை துரத்தி உள்ளார கொண்டு போகிறதுக்குள்ளார சேவல் அப்போ தான் உள்ளார தான் இருந்தான். திடீர்னு வெளில வந்துட்டான். வெளில வந்தவன் இப்போ உள்ளே போக மாட்டேங்கிறான். சேவலை துரத்தணும்னா அவன் பின்னாடியே உள்ளார போயிடுவாங்க. ஆமாடி போ 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 உள்ளே போ.
எப்பா அல்ல போடி போடி அவனு கிரே கோழி ஏறிடுச்சு மேலே. போடா எல்லாம் வந்துட்டாங்களா? ஸ்ட்ரைட் ஃப்ளை நேராக மேலே ஏறி தான் உட்காந்துக்குவா என் 2 பேரும். இதுங்க அழகாக நீட்டாக இப்போ சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக இதில் ஏறி படுத்துக்கிறாங்க நீட்டாக. ஸோ கோழி குஞ்சுங்கன்னா பார்த்தீங்களா நல்லா கொஞ்சம் குளிராக இருக்கனால அப்படியே எல்லாம் தாய் கூட உட்காந்துருக்கு. அப்பாடி இறங்கிட்டு வரக்குள்ளார முடிஞ்சுப்பா. கெசு புசுன்னு மூச்சுவாங்க. இப்போ அது வாத்து வரேன் சும்மாவே இருக்க மாட்டேங்குது. இந்த வாத்து முட்டை போட்டால் கூட இந்த இன்குபேட்டரில் அழகாக வச்சுட்டு பார்ப்போம். அது எங்கேயாச்சும் போய் முட்டையை போட்டுருது. சின்ன கருப்பு பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்டடி ஆகிடுச்சு. மாஷா அல்லா. பார்த்தீங்களா நானே இப்போ தான் அங்கே கவனிக்கிறேன். பயங்கரமாக சண்டை நடந்திருக்கு 2க்கும். வேறு நீங்களே இப்படி சண்டை போட்டு சாவுறீங்க. 1 2 3 4 5 இருக்குது. இதில் எல்லாம் இருக்காங்களா? கொஞ்சம் இழுத்து இங்கிட்டு கட்டி விட்டா தான் வேலைக்கு. ரொம்ப நீ அங்கே தூரம் போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கியா? முதல்ல இதை தூக்கி சாத்தி விட்டு அதை தூக்கி இழுத்து கட்டலாம். பயங்கரமாக சண்டை போட்டுருக்குங்க 2ம். எது குஞ்சு எதுவும் பாதிச்சிருக்கா? இதில் 5 குஞ்சு இருக்குது. அங்கே 3 உள்ளார 4 இருக்கா என்னன்னு தெரியலையே. முதல்ல இது டைட் பண்ணணும். எல்லா குஞ்சுங்களும் சேஃப்டியாக தான் இருக்குது. இது இங்கே 2 மட்டும்தான் பயங்கரமாக சண்டை போட்டுருந்துருக்கு. நம்மளும் கவனிக்காமல் விட்டுருக்கோம். ஆக்சுவலாக அது நம்ம இல்லாதப்போ தான் சண்டை போட்டுருந்துருக்கு மாதிரி தெரியுது. அரிபாய் வர முட்டை அடிக்கிறான் கப்பு 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 கப்புன்ட்டு. இது இப்படி சொரிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. இது என்ன ரீசன்ட்டு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அங்கே சொறி முடி உடுந்துக்கிட்டே இருக்குது. எதனால் அப்படி சொரியுது என்ன ஏதுன்ட்டு ஒன்றும் புரியலையே. யாராச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ப்ளீஸ். இதுக்கு எதுவும் வைத்தியம் இருக்கா என்ன ஏதுன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அந்த இன்ஜெக்ஷன் போட்டு இங்கிட்டலாம் பாருங்கள் முடி ஃபுல்லாக உளுந்துருந்துச்சு. ஓரளவுக்கு முளைச்சிக்கிச்சு. இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக முடி உளுந்து தோலே தெரிஞ்சிச்சு. இப்போ ஓரளவுக்கு முளைச்சிக்கிச்சு, முடி முளைச்சிக்கிச்சு. ஸோ வந்துடும் நினைக்கிறேன். ரெடி ஆகிக்குவோம் பழையபடி. இன்னொரு டோசேஜ் வேண்டாம் கொடுக்க சொல்லி பார்ப்போம். அது ஐவர்மெக்டின் போட்டோம்னா இந்த பழைய முடி கொட்டி புது முடி முளைக்கும் அப்படின்ட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அப்படி தோலே தெரிஞ்சுங்க. இந்த இடத்துல நல்லாவே தோல் தெரிஞ்சிச்சு. ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. நல்லா முடி வளருது இந்த இடத்துலலாம். வேறு எங்கே இருந்துச்சு? இங்கிட்டலாம் ஓரளவுக்கு வளர்ந்துக்குச்சு. இந்த சைட்லாம் முடி வந்துடும். ரெடி பண்ணிடலாம். ஆனால் அந்த ஃபீடு மட்டும் எடுக்க மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. இல்லை கெடாங்க மட்டும்தான் அந்த ஃபீடு சாப்பிடுமா? பெட்டக்கோ ஃபீமேல் எதுவும் சாப்பிடாதான்ட்டும் தெரியல. பார்ப்போம். ஓகே, மழை வர மாதிரி இருக்குது. நானும் கிளம்புறேன். டைம் ஆச்சு.